கணக்குல வச்சுக்கோ, காசு நாளைக்கு தரேன். டேய் நில்டா, காயுது காஸ்மாலம் பேமானி. நான் யார் தெரியுமா? 8 பேட்டைக்கு ராசாடா நானு. எனக்கே குல்மா குடுக்குற பத்தியா நீ? சாதாரணமா போலீஸ்காரங்க தான் மாமூல் வாங்குவாங்க. நான் போலீஸ்காரங்கிட்டே மாமூல் வாங்கி டீ கடை நடத்தி நிக்கிறேன். எங்கிட்டே பிலிம் காட்டுற பத்தியா நீ? ஏய் போய் ஒரு வாரத்துக்கு கிளாஸ் கழுவுடா. ஏய் என்ன லுக்குற போடா. பாய் டபாய்க்கு பாக்குறானுங்க. இதையும் அதோட சேர்த்து கழுவு. டேய் நில்டா, துட்டு எங்கடா? அக்கவுண்ட்ல வச்சுக்க. உனக்கு எதுடா அக்கவுண்ட்? இல்லன்னா ஆரம்பி. காசு எடுறா. காசு இல்ல. ஏன் இல்ல? வேலை இல்ல. ஏன் வேலை இல்ல? அத நீ கேட்க கூடாது. ஏன் கேட்க கூடாது? நீ ஒரு இந்திய பிரஜை, நான் ஒரு இந்திய பிரஜை. உனக்கு வேலை இருக்கு, அதனால கௌரவமா ஒரு ரவுடி தொழில் பாக்குற. எனக்கு வேலை இல்ல, அதனால தெரு தெருவா நாயா வேலை தேடி அலையிறேன். இந்த இந்திய தேசத்துல ஒரு குடும்பத்துல வேலைக்கு போறவே வேலைக்கு போகாதவனுக்கு சாப்பாடு போடுவான். அதே மாதிரிதான் இந்த தேசமும். வேலையில இருக்கிற நீ வேலை இல்லாத எனக்கு சாப்பாடு போடணும். அதுதான் இந்த நாட்டோட பண்பாடு. வெட்டி மாவன, காலையிலேயே என்ன மிருகமாக்கிடாத. டேய் ரவுடி மவனே, உனக்குள்ள முழிச்சுக்கிட்டு இருக்க அதே மிருகம்தான் எனக்குள்ள தூங்கிக்கிட்டு இருக்கு. அத அனாவசியமா தட்டி எழுப்பிடாத. ஜாக்கிரதை. அவனை புடிடா. டேய் நில்றா. எங்கடா போற? அடிக்கடி இதே தொல்லையா போச்சு தலைவன் கூட. வர்றான், போண்டா திக்கிறான், காசு கேட்டா மிருகம் தூங்குதுங்கிறான். வட துன்றான், காசு கேட்டா மிருகம் தூக்குதுங்கிறான். இன்னைக்கு உங்ககிட்ட வசமா மாட்டிக்கிட்டான், விடக்கூடாது இவனை. என்ன மிருகம் மிருகம் ஜூ விடுற? அப்படி என்ன மிருகண்டா உள்ள தூங்குது? எடுத்து காட்டுறா. காட்டுறேன். இதை என்கிட்ட முதல்ல கேட்டுக்கலாமே, ஏன் இவ்வளவு டிலே பண்ணீங்க? இப்போ காட்டுறேன் பாரு. இதாண்டா அந்த மிருகம். மல்லி கதை. அட நம்ம சார். சார் சார் என்ன சார் நடந்து போறீங்க? ஏன்பா நான் நடந்து போக கூடாதா? பூவாங்களா? எனக்கு எதுக்குப்பா பூ? அட வாங்கிக்கங்க சார், சும்மா வச்சுக்கங்க. எனக்கு எவ்வளவு இது? துட்டா அப்புறம் வாங்கிக்கிறேன் சார். அப்புறமா எப்போ? அப்புறம் வாங்கிக்கிறேன் சார். மல்லி கதம்பம் கனகாம்பரம், மல்லி கதம்பம். கஸ்மாலம் யமன காலேஜுக்கு என் பையன் போய் கலெக்டர் ஆவான்னு கனவு கண்ட. அட பாவி, கருணாக பாம்பா வந்து என் பையனை கொத்தித்தான் போட்டியடா. ஐயோ என் ராதா, ரம்பாவையும் சிம்ரனையும் ஒண்ணுக்கு வருது மருமவளா கூட்டு வரேன்னு காட்டுக்கு போனியே. ஐயோ என்ன விட்டு போயிட்டேடா. ஓட்டு வாங்க கூச்சமில்லாம தலைவனெல்லாம் பொய் சொல்லி கேட்க பாழா போன எம்புருஷன் சிலையா போன காந்தி போல நெசத்தை பேசி எம்மாவோட காவு கொடுத்தானே. இத கேட்க நாதி இல்லையா? ராமாயணம் போடணும், சீக்கிரம் தூக்கு தலைவா. ஐயோ என் தங்கமே. ரமேஷ், நடக்கிறது ஹரிச்சந்திர நாடகம். அனுமான் வரகூட தலைவா. பெரிய கம்மாபடி ஒரு பாத்திரமா மாட்டாரு. அங்க பாருடா, ஆட்டோ பக்கத்துல நிக்கிறானே, கையில பூ வச்சிருக்கானே அவன் தானே? அவனே தாண்டா. உடாத புடி. ஏய் நில்ல அர்ஜுன். புடியா. புடி ஓட. ஓடாத டேய். நில்ல டேய். ஐ நின்னு. ஏய். 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 புடிடா. ஏய். எல்லாம் வெடி பா. டேய் புடிடா டேய். தெரியல, நான் ஓடுனதுனால அவங்க துரத்துறாங்களா இல்ல அவங்க துரத்துனால நான் ஓடுனா எனக்கு தெரியல. பார்த்தா கொஞ்சம் மென்டல் மாதிரி தெரியுது. இந்த தபாவன் தப்பிச்சான், அட்ட தபா மாட்டான். இந்த கைமாதான். கை நிறைய பூவு. ஓ இது இது வெளியே. புரியுது புரியுது. முதல் முறை எங்க வீட்டுக்கு வந்தப்ப வெறுங்கையோட வந்துட்டு இப்ப அர்ஜென்ட்டா வெளியே போய் பூ வாங்கிட்டு வரியா? நல்ல ஆளியா திலகா. இங்க வா. என்னப்பா? தம்பி பூ வாங்கிட்டு வந்திருக்குதே, இத வாங்கி சாமி படத்துக்கெல்லாம் போட்டு நீயும் தள்ள வச்சுக்க. வைங்க. ஓ எப்படி இந்த இலையை எடுத்துட்டு வைக்கவா இலையோட? இங்க வைங்க. அங்க
வேலையை முடிக்கலையா? சீக்கிரமா முடிச்சிட்டு அங்க போ. அங்க நிறைய வேலை இருக்கு. சீக்கிரமா போ. ஆக்சிடென்ட். பாத்து வந்திருக்கலாம்ல. நானாவது பார்த்து வந்திருக்கலாம். என்ன? இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.